ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். உங்களுடைய ராசியிலேயே 11 கூடிய செவ்வாய் இந்த மாதம் வந்துடுறாரு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி புதன் ராசியிலே இருந்து திக்பலம் பெறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறாரு. நீச்சபங்க ராஜயோகமும் இருக்கு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. யாரு? குரு உச்சமா இருக்கு. அது கூட சூரியனும் சேர்றாரு. 3 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அது கூட பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் 10ஆம் இடத்துல சனியும் இருக்கு. இந்த கிரக பலன்கள் இந்த மாசம் நல்ல அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே காசு பணம் தொழில் ஜாப் ஓவராலா பார்த்தாவே ரொம்ப ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கு. பொதுவா தொழில கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே அந்த சனி வக்ரம் பெறாரு. குருவோடைய அனுகிரகம், குருவோடைய பார்வை கிடைக்குது. அப்ப தொழில் மூலியமா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்டா பார்க்கணும். நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா அது ஆபத்துலதான் முடியும். கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதனால பார்ட்னர்ஷிப் நீங்க போட்ட இவ்வளவு கால பணமோ அல்லது உழைப்போ உங்களுக்கு வீண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸோ அல்லது நம்பிக்கைக்குரியவங்களோ உங்களுடைய பிசினஸ்ல உங்களை ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மனசு நொந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கூடுதலான கவனம். ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. தொழில இருக்கவங்களுக்கும் காசு பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா கூடுதல் கவனம். ஏன்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறுது. கூட பாத்தீங்கன்னா 6 கூடையவர் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதனால கூடுதலான கவனம் இல்லை அப்படின்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் நல்லபடியா ரன் ஆகுமா அப்படின்னு எனக்கு பார்ட்னர்ஷிப்லாம் இல்லைங்க, நானே தான் சிங்கிள். அப்ப சூப்பரா இருக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா உபய ராசி உபய லக்னங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது அதுல எப்பவுமே நீங்க கூடுதல் கவனம் இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க யாரு நட்பு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. சோ அதனால இந்த மாதம் கூடுதலா தொழில நீங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா என்ன செய்யணும், உங்களோட டைமை மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிசினஸுக்குள்ள கொண்டு போய் செலுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான யோகமும் பலன்களும் உறுதியாக உண்டு. ஏன் அப்படின்னா 11 கூடிய செவ்வாய் உங்க ராசி அதிபதி கூட சேர்றாரு, உங்க ராசியில வர்றாரு. அப்ப லாபம்ங்கிறது தானா தேடி வரும். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வருமானம் வரல அப்படின்னா கூட இப்ப எடுத்து நடத்துங்க, நல்ல காசு பணம் பார்க்க முடியும். ஆனா உத்தியோக இது வருமானம்ங்கிறது பிசினஸ்ல இருந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய தொழில் மூலியமா நிரந்தர வருமானம் லாபங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கனால பொதுவாவே வருமானத்துக்கு இந்த மாதம் எந்தவித தட்டு தடையின்றி, அதாவது தங்கு தடையின்றி வருங்க. எந்தவித தடையுமே இருக்காது. ஒளி கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல காசு பணம் நல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் அர்த்தம். அது கூட ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. அதாவது குரு உச்சமா இருக்கனால இன்னும் கூடுதலான அமைப்புகள் இருக்கு. நீங்க தொழில் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்தே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா தொழிற்சானத்தை குரு பாக்குறது நல்லது. உச்ச பறவையோட பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 கூடையவரை 2ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காலகட்டம். அதே மாதிரி நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் விஷயமா வெளியூர் வெளிமாநிலம் அடிக்கடி சென்று வர மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலைச்சல்களை பார்க்காதீங்க, அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆதாயமா தான் முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் கூட சேர்ந்து காசு பணமும் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஆனா பணிச்சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்கும். 6 கூடையவர் உங்களுடைய ராசியில புதன் கூட சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டு, ஐடி சம்பந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பேங்கிங் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ், சர்வீஸ் ஓரியன்டா பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. என்னங்க ரியல் எஸ்டேட் ஆடி மாசம்ங்கிறீங்க, இந்த மாசம் நிறைய விக்கிறது வாங்குறது இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்க்கை இருக்கு. அதனால ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும், காசு பணமே இல்லம்பாங்க. ஆனா அங்க அவ்வளவு கூட்டம். ஒருத்தங்க விக்கணும்னு நினைச்சா இன்னொருத்தங்க வாங்கணும்னு வராங்கல்ல, அப்ப காசு பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். சோ புதனும் செவ்வாயும் சேர்றதுனால
ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்தது, அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த டிஜிட்டல் ஒர்க் சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான இது. இதுல யாராவது உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நல்ல உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருங்க. ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். அதாவது கொஞ்சமா முதலீடு போட்டு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அத நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் அந்த அனுகூலம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க இந்த ஆப் டெவலப்பரா இருக்கிறீங்க, வெப்சைட் டெவலப்பரா இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு 11 குடையவரோட சேர்ந்து என்ன இந்த புதனும் சேர்றாரு. அப்போ உங்க ராசி அதிபதி செவ்வாய் சேரும்போது நல்ல காசு பணத்தை பார்க்க முடியுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அல்லது வந்து நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே நேரத்துல உங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா புதனும் செவ்வாயும் சேர்றது பகை கிரகங்கள். காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகே. ஆனா அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னன்னா 6 குடையவர் செவ்வாயா போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் புதன் சேரும்போது ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும். அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த வீசிங் சம்பந்தப்பட்டது, இந்த குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, ஃபுட் அலர்ஜி ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், சில பேருக்கு வந்து தீக்காயம் ஆகுறது, இந்த மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, இந்த பிளக் சொருவுறது, இந்த கரண்ட் விஷயங்கள், அல்லது வந்து அடுப்பு சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கா இருந்தா இந்த கிச்சன் சார்ந்த விஷயங்கள், நெருப்பு காயம் ஆகுறது, தீக்காயம் ஆகுறது, இந்த மாதிரி ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்கின்னை வந்து சேதப்படுத்தும், அதனால கவனமா இருக்கணும். சூடான பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒர்க்லயும் சரி பிசினஸ்லயும் சரி நல்ல டெவலப்பான மாசம் தான் இந்த மாசம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றது, தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள், தாய் வழி சொந்தக்காரங்க கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, அதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள்ல வந்து இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், இவ்வளவு நாள ஏதாவது ஒரு ரீசனால தட்டி போயிருந்தா கூட ஒரு திடீர்னு ஒரு கார் எடுக்கிறது, ஒரு டூ வீலர் எடுக்கிறது, லக்ஸுரியான டூ வீலர் எடுக்கிறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, அல்லது ஒரு வீடு வாங்குறது, வீடை ரெனோவேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் சுக்கிரனை பாக்குறாரு, அது இல்லாம புதன் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த அமைப்புகள் நல்லபடியா இருக்கு. அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு, செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு. கூடுதல் கவனம், ஏதாவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுட்டு போறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறாரு, 6 குடையவர். நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய எதிரிகளும் வந்து வேலை பார்ப்பாங்க, உங்களை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுறணும்னு. யாருங்க எனக்கு எதிரி இருக்கா அப்படின்னா, எதிரி அப்படின்னா எதிரிலிருந்து வரவங்க மட்டும் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க சோம்பேறித்தனம் ஒரு எதிரி தான். சோ எதிரி இந்த மாதம் உங்களோட டிராவல் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாரு. நீங்க தான் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 6 கூடையவர் தான் உங்க ராசியில வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வரணுமா? உங்க சோம்பேறித்தனம் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன்னா சுறுசுறுப்பா தான் நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா வெளியில இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துருவாங்க. ஆனா எதா இருந்தாலும் சரிங்க, கண்ணுக்கு தெரியாது, அதனால நீங்க கவனமாகத்தான் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்க உங்க மேல வதந்திகள் பரப்பலாம். உங்களைய பிரேக் பண்றது எப்படி பிரேக் பண்ணுவாங்க வந்து அந்த சினிமால காமிக்கிற மாதிரி வந்து ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க மனமுடைஞ்சு போறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, பட் ஆனா உங்க மேல ஒரு வதந்திய கிளப்பி விட்டு நீங்க தான் செஞ்சீங்கன்னா மனசு உடைஞ்சு நீங்க உங்களுடைய வளர்ச்சியில போக்கஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? நீ என்னமோ சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு போயிட்டே இருங்க, உங்களை யாருனாலும் இது பண்ண முடியாது. சொல்றவங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க, அது அப்படியே இந்த ஒரு மாசத்துல மறைஞ்சு போயிரும். அதனால இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க உங்க போக்கஸ்டு எதுல இருக்கணும் அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை நோக்கி. ஃபர்ஸ்ட் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கணும். ஏன்னா 6 கூடையவர் லக்னத்து இருக்காரு, அதனால ஒரு ஒர்க் முடிஞ்சோன்னா அடுத்தது ஹெவியா காத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சில பேத்துக்கு இருக்கும். சில பேத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதாவது முருகன்னா செவ்வாய், அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. புதனும் செவ்வாயும் சேரும்போது முருகனை விட நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நான் முருகனுக்கு எதிரி கிடையாது, உடனே முருகனை விட நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா செவ்வாயும் புதனும் சேரும்போது அந்த புதன்னா விஷ்ணுவோடைய இது இல்லைங்களா, அது செவ்வாய் அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது இந்த ஆக்ரோஷமானது அப்படிங்கும்போது அப்ப வந்து நரசிம்மர் வழிபாடு. இது வந்து என்னன்னா இந்த தடைய வந்து இது பண்ணும். நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை வந்து அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புதன்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு. ஏதாவது ஒரு நேரத்துல வழிபாடு நரசிம்மர் வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணிக்கங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடை வருது அல்லது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும் இல்ல எதிரிகளுடைய சூழ்ச்சிய உடைச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். நரசிம்மரை வந்து நீங்க நரசிம்மருக்கு நாளை என்ற சொல்லே கிடையாது. இது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது சரி பண்ணிரும். கடன் பிரச்சனையா இருந்தா அதுக்கு மேல கடனை தீக்கிறதுக்குன்னு ஒரு நரசிம்மர் ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். அதை பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த விஷயங்கள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளும் கை தூக்கி விட்டுரும். என்னன்னா 6 கூடயே உங்களோட ராசியை தேடி வர்றதுனால ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா வீடு தேடி கடன்காரங்க வந்துருவாங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் வழிபாடு. கரெக்டா சொன்ன தேதியில சொன்ன கமிட்மெண்ட்டை ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்ப அதுக்கு உண்டான விஷயங்களா நீங்க பண்ணணும். அதை தேடி ஓடுங்க. ஆனா வருமானம்ங்கிறது இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிறப்பாக இருக்குது. நீங்க எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக வரும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை போடணும், உழைப்ப போடணும். உழைப்பு 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 கடுமையான உழைப்பை நீங்க போட்டே ஆகணும். அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டாரு. ஒரு செக்க வைப்பாரு. ஏன்னா அவரு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க தகுதியான ஆளான்னு பாப்பாரு. எப்படி அப்படின்னா நமக்கு வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லது, 5 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அன்னைக்கு நாளே அற்புதமா போயிரும். ஆனா அந்த டைம்ல தான் சொர்க்க மாதிரி தூக்கம் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் வர்றது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பிடித்த நம்பர் நீங்க லவ் பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஏன்னா கல்யாணம் 60 வயசுக்குள்ள என்ன லவ்னு எனக்கு தெரியல. பொதுவாவே எந்த வயசா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கிட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது லவ்வரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள மனசார விரும்புவீங்கன்னா நல்ல ஒரு ஆத்மார்த்தமான அன்பு. ஆத்மார்த்தமான அன்புனா எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயமுமே எதிர்பார்க்காம அன்பை மட்டுமே போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 கூடையவர் 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகறதுனால ஏதாவது ஒரு வார்த்தைகள் முத்தி நீ இத சொன்னது தப்பு அப்படின்னு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? இருக்கக்கூடிய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதுல போக்கஸ் பண்ணுவீங்க. இந்த மிதுன ராசி அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அன்புக்கு அடிமையானவங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் ஆனா என்ன அப்படின்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்பை கூட சரி பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை வாங்கி சரி பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உங்களுடைய உத்தியோகம் காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம். அதாவது உங்ககிட்ட கோவமா இருக்கவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டு அவங்களையும் சரி பண்ணிக்கலாம். 2 in 1 இந்த மாதிரி ஒரு ஜோசியர் கிடைப்பாங்களா உங்களுக்கு? எப்படியெல்லாம் பரிகாரம் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுலயே பிரேக்கப் ஆய அப்படியே உடைஞ்சு விழுந்துராதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து ஜோக்குக்காக சொல்லல. வாழ்க்கையோடைய ஒரு யதார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த போக்கஸ்டா இருங்க. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அஷ்டமஸ்தானத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதலான கவனம் தேவை. அவர் அலட்சியப்பட்டா கூட தரத்தரன்னு இழுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட ஏதாவது இருக்குங்களான்னு கேட்டுட்டு அப்புறம் விடுங்க. சரிங்களா? ஏன்னா காசு பணம் சம்பாதிக்கிறது, அது ஓடுறது, ஃபேமிலியை பாக்குறது அப்படின்ட்டு அலட்சியப்படுத்திடுவாங்க. கடைசியில கஷ்டப்பட போறது பெண்கள் தான். அதனால பெண்கள் வந்து கவனமா இருக்கணும். நீங்களும் உங்களுடைய இதுல ஹெல்த்ல கவனமா இருங்க. யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வந்து நரம்பு சம்பந்தப்பட்டது, ஸ்கேல்ப்ல எல்லாம் அப்படியே பொடுகா கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு வந்து பொடுகு தொல்லை, அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே வெடிப்பெடுப்பா வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாயும் புதனும் சேரும் போது அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்தை பார்க்கும்போது மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம பண்ணிக்கலாம். சோ தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது பல விஷயங்கள் சின்னதா வரும்போதே நீங்க டாக்டர்கிட்ட போய் அதுக்குண்டான தீர்வை தேடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே நடக்காது. நான் வந்து என்ன உங்களுக்கு ஒரு சர்ஜரி வருது அப்படின்னா அதை வந்து என்னன்னா நான் மந்திரம் சொல்லுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். உடனே டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா அம்மா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க.
அப்போ ஸ்டார்டிங்ல அதை நீங்க செய்யும் போது செலவுகள் கம்மியாயிரும். பின்னாடி ரொம்ப முத்த விட்டுட்டு செலவும் பண்ணிட்டு உயிருக்கும் ஆபத்து இல்ல உடம்புக்கும் ஆபத்துன்னா என்ன பண்றது? ஓகேங்களா? அதுக்காக தான் ஹெல்த் ரீதியா பார்க்கும்போது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க பண்ணிக்கணும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான். புதனும் செவ்வாயும் சேரும்போது இந்த செல்போன்ல சேட் பண்றது, உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு மத்தவங்க கிட்ட போய் அதை ஷேர் பண்றது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதாவது நீங்க வந்து உங்க லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு பெண் தோழிக்கிட்டே நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறத சொன்னா கூட அந்த தோழி போய் அந்த தோழியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணிடுவாரு. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன். யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அதை விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய நெகட்டிவ உங்களுடைய பலகீனத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி பழகாதீங்க பெண்களே. அது வந்து உங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா மிதுன ராசியில இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு கொட்டிருவாங்க. அடுத்தவங்க கிட்ட வந்து விஷயத்த கொட்டிருவாங்க. அப்ப வந்து என்னன்னா கஷ்டப்படுறது யாருன்னா நீங்க தான். அதுவே உங்களுக்கு பலகீனமாயி உங்களோட மைனஸா போயிரும். அது இன்னொருத்தங்க பிளஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க தப்பே செய்யலைன்னா கூட தப்பு செஞ்சேன்னு பேர் கட்டி விட்டுருவாங்க. இந்த மாசத்துல அது கூடுதல். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் பாக்குது, அதே நேரத்துல குருவும் பாக்குது. 7 கூடையவரே. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதை புரிய வச்சு இது பண்றதுக்கு உங்களுக்கு உயிரே போயிரும். அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்ல வந்து ஹஸ்பண்ட் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதிகமா கோபம் வரும். தயவு செய்து உங்களுடைய மனநிலையை நல்ல திடகாத்திரமா வச்சிருங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. நிதானமா செயல்படுங்க. செவ்வாய் எந்த ராசிக்கு போறாரோ அந்த ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனச வந்து நல்ல நிலைப்பாட்டுல வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் படபடன்னு பேசுறது, சண்டை போடுறது, எங்க இருந்து அந்த கோவம் வந்ததுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். நம்மள இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சு வெக்கப்படுற அளவுக்குலாம் கோவப்பட்டுருவீங்க அல்லது வார்த்தைகளை விட்டுருவீங்க. இதுல கூடுதலான கவனம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் திக்பலமாகறாரு, நீச்சமாகறாரு, நீச்சபங்க ராஜ யோகம் பெறுறது, இதெல்லாம் ஒரு அமைப்பு. அது கூட சேர்ந்து சனியும் பாக்குறதுனால நல்ல வாய்ப்பு, அதிர்ஷ்டம் இது மாதிரி தேடி வரும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ பலம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 குடையவர் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. பார்ட்னர் வழி ஆதாயமும் உண்டு. ஒரு பார்ட்னர் போனா கூட அடுத்த பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பிசினஸ் பார்ட்னரா நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிப்புல புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுப்பாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு படிப்பாங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்டுமே நல்லபடியா வந்துருங்க. ஜாபை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் கட்டாயம் கிடைச்சிரும். 6 குடையவர் வந்து தேடி இருக்கனால வேலை வாய்ப்புகள் தானா தேடி வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் சூப்பரான வாழ்வு. நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே ஒரே மாதிரியே ஹேண்டில் பண்ணுங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனா மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. நீங்க எப்படி ஒரு ஈஸியா சென்றடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்துல நெகட்டிவ் பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு தான் அதிக பவர் இருக்கு. சோ நெகட்டிவா பாப்புலர் ஆனாலும் சரிங்க, உங்களுக்கு அதை நீங்க ஏத்துக்கணும். காசு பணம் நல்லா வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய திறமைகளை காமிக்கிறது, அதே மாதிரி பாராட்டுகள், விருதுகள், காசு பணம் சம்பாதிக்கிறது, நிரந்தரமான வருமானங்கள் வரதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்தை வந்து பாக்குது. அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் உங்களுடைய உத்தியோகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய போராடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாய் வழியா வரக்கூடிய எந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ணாம ரிட்டர்ன்ல வந்தாதான் செய்வேன் அப்படிங்கிறது ரிஸ்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சரிங்களா. ரிஸ்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ரிட்டர்ன்ல வாங்கிதான் செய்யணும். இல்ல அப்படின்னா உயர் அதிகாரிகளுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு வந்து வேலையில பிரச்சனை வரும். அதனால கவனமாக செயல்படுங்க. அதிகாரியுடைய பிரஷர் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க லீவ் போட்டு போறது, சாமர்த்தியமா செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கூடுதல் கவனத்தோட இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் அதாவது முன்னுக்கு பின் முரண்பாட செயல்படாதீங்க. ஏன்னா குரு ஒரு ராசி கட்டத்துல வந்து சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு. இந்த சூரியன்
சேர்ந்த குரு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுது. அதே மாதிரி ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு நாளைக்கு மீடியால நீங்க நெகட்டிவா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயமே 2வது நாள் நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால கூடுதல் கவனமோட செயல்பட்டீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்துரும். பொதுவாவே சனி வந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகுது. பெண்கள் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களா ரொம்ப கவனமா இருக்கணும். மீடியா கிட்ட பேசும்போதெல்லாம் கவனமாக இருங்க. அதே நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சபங்கை ராஜயோகம் பெறதுனால என்ன அப்படின்னா அந்த பதவியை நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு பிளஸ் மைனஸ் 2மே இருக்கு. கவனமாக செயல்பட்டீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியில இருக்கவங்க அலட்சியமா செயல்பட்டீங்கன்னா பதவியை புடுங்கிருவாங்க. எப்பயோ செஞ்ச விஷயங்கள்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆகி இப்ப அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டா அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். கூடுதலான கவனம் உங்களுடைய சோசியல் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் வந்து நல்ல சிறப்பான பலன்களை தான் தரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா கடக ராசிக்கு கொஞ்ச காலமாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, இன்னும் எனக்கு அஷ்டமத்து சனியே போகல, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா ராகு அஷ்டமத்துல இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ராகு திசை நடக்கும்போது அது கொஞ்சம் புரியாத புதிரா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இப்ப குரு வந்துட்டாரு. இந்த உங்களுடைய ராசிக்கு குரு வந்துட்டாரு. 2 கூடைய சூரியனும் இந்த மாசம் உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. அதனால வருமானத்துக்கு உண்டான கிரகம் வந்து இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. பொதுவாவே ஒரு ராசியில ஒளி கிரகங்கள் இருக்கும்போது அது சிறப்பான வாழ்க்கைக்கு உண்டான வளர்ச்சி, உயர்வு எல்லாத்தையுமே கொடுத்துரும். மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குங்க. ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதே ஒரு சூப்பரான அமைப்பு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல போறாரு. அங்க வந்து நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த மாதம் வந்து என்னன்னா நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 10 குடைவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவர் வந்து 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் அதிபதியோட சேர்றாரு. செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு. இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல பாதி மாதம் வந்து செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துலயும் அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துலயும் சேர்றாரு. இது வந்து ஒரு நல்ல அமைப்புகள்ங்க. ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய போக்கஸ் ஃபுல்லாவே வளர்ச்சியை நோக்கி இருக்கணுங்க. கடக ராசிக்கு வந்து என்னன்னா நான் இந்த நெகட்டிவான சில விஷயங்களை கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பாசிட்டிவா சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நடக்கும். எவ்வளவோ பெரிய ஆட்கள் நிறைய பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வளரணும்னு நினைக்கும் போது எல்லா சூழ்நிலையும் சாதகமாலாம் இருக்கவே இருக்காது. யாருக்கும் எல்லாத்துக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்துல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் கஷ்டமா நினைக்காதவங்க தான் உங்களை நோக்கி நெகட்டிவா வரும். இந்த கடகராசி கிட்ட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் ஆகாதுங்க. உங்களுடைய போக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். யாராவது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், உங்களுடைய புகழ மங்கணும். அதாவது பொதுவா கடகராசி வந்து நல்ல திறமசாலி. அதே மாதிரி உங்களுக்கு பேர் புகழ் இயற்கையாவே இருக்கும். அத வந்து தாங்கிக்க முடியாம ஜெலஸ்ல வந்து அத உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னா எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னா நீங்க என்னன்னா உங்களுடைய பேரும் புகழையும் களங்கப்படுத்தினா நீங்க கொஞ்சம் உடைவீங்க, அப்படியே மாறுவீங்க. பழி போடுறதுனாலும் என்னடா அது என் மேல இப்படி பழி போட்டீங்கன்னா அதுக்கும் கலங்குவீங்க. சோ இதெல்லாம் அது செய்யும் போது என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்ப அந்த தடுமாற்றம்னால உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தொழில் எதையுமே போக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். அது எல்லாமே மாறிட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். அது எல்லாமே நீங்க தான் மாத்தணும். உங்களுடைய லைஃப் வந்து உங்களுடைய முயற்சியில தான் இருக்குது. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, சுக்கிரன். அத செவ்வாய் உங்களுடைய ராஜ யோக அதிபதி செவ்வாய் பாக்குறாரு. அந்த வீட்டுடைய அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்காரு, புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதனால திடீர்னு ஒரு ராஜ யோகம் இருக்கு.
உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சமா இருக்காரு. இதை விட நல்ல அமைப்புகள் வராது. இந்த மாசத்துல நல்ல அமைப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா, அதாவது மத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போனு, இந்த ரீல்ஸ், இந்த டிராமா இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிசினஸ்ல எப்படி டெவலப் பண்றது, நம்ம ஜாப்ல எப்படி பெரிய லெவல்ல வரதுங்கிற சிந்தனை மட்டும் 24 ஹவர்ஸ் இருந்தாலே போதுங்க. நீங்க தூங்கும்போது கூட உங்க மனசுல, ஆள் மனசுல அதே ஓட விடுங்க. கட்டாயம் டெவலப் ஆயிருங்க. எல்லாத்துக்குமே பாசிட்டிவா உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். வெளியில இருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. கடக ராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவீங்க, அதே நேரத்துல உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றது இயற்கையாவே பிடிக்கும். நீங்க வந்து மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவீங்க. எல்லாம் கவலைப்படாத, ஒரு கஷ்டகாலம் வந்தா கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேத்தி கொண்டு போவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆளும் வரமாட்டாங்க. அது இயற்கையுடைய சாபம். ஆனா நீங்களே உங்களுக்கு மோட்டிவ் பண்ணிக்கணும். வெளியில இருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே, நமக்கு நாமே ஹீரோ அப்படிங்கிற மனசுல எண்ணத்த ஆழமா பதிச்சீங்கன்னா மட்டும்தான் முடியுங்க. இந்த மாசத்துல வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. கிரக நிலைகள் அற்புதமாக இருக்கு. 2ஆம் இடத்துல 11 கூடிய சுக்கிரனும் 10 கூடிய அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். லாபஸ்தானத்திலயும் ஒரு கிரகம் இருக்கு, அதே மாதிரி வருமான ஸ்தானத்திலயும் ஒரு கிரகம் இருக்கு. நல்ல கிரகம் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். காசு பணம் வரணும் அப்படின்னா பிசினஸ் நல்லபடியா இருக்கணும். அதாவது தொழில்ஸ்தான அதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு செவ்வாய். அதனால உங்க பிசினஸ்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. இந்த மாசம் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது சூப்பரா இருக்கும். இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் தங்கு தடை இல்லாம இனிமேல் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே கிரெடிட்ஸா இருந்ததெல்லாம் காசு பணம் வர ஆரம்பிச்சிடும். மெல்ல வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய எல்லாம் வந்துரும். அதனால காசு பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரும். திருப்தியாக இருக்கும். இந்த மாசம் வந்து ஒரு விஷயம் தன்னால தேடிட்டு வரும். அலட்சியப்படுத்திடாதீங்க. நமக்கெல்லாம் எங்க வருதுன்னு அப்படியே வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கனால குடும்பஸ்தானமோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போறதோ அல்லது மன நெருக்கடியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையிலேயே நீங்க போக்கஸ் பண்ணா எப்ப வளர்ச்சியில போக்கஸ் பண்ணுவீங்க? சோ நீங்க முன்னேறி வர்றதுதான் நீங்க ஒரே ஒரு சிந்தனையா உங்களுக்கு இருக்கணும். கட்டாயம் முன்னேறிடுவீங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல, அதாவது தெய்வ வழிபாடு நிறைய பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, நான் சொல்லணும்னு இல்ல. உங்களுக்கு காசு பணம் வரணும் அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க, ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கங்க. சனி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெஸிங் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அது இல்லாம இப்ப சனி வேற வக்ரமாகறாரு. அதனால சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் இல்லவே இல்ல, பரிபூரணமா போயிடுச்சு. அதனால நல்ல வளர்ச்சி தான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ராகு கேது இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு கணபதி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி பண்ணிக்கங்க. மீதி எந்த வழிபாடும் கூட பண்ண தேவையில்லை. நல்ல அனுகிரகம் வேணும் அப்படின்னா உங்களுடைய விஷயத்த நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணாலே முடிஞ்சிடும். ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கக்கூடியது 6ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்காரு. உங்களுடைய விஷயங்கள் நல்ல மேன்மைக்கு வரக்கூடியது. நீங்க எந்த அளவுக்கு பாடுபட்டீங்க, எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப அற்புதமான பலன்கள், அதுக்கெல்லாமே உங்களுக்கு பலாபலன்கள் கிடைக்க போகுது. பொதுவாவே குரு உங்களுக்கு 6 குடையவர் 9 குடையவர். இந்த டைம்லதான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க, பாராட்டி ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது, உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு கம்பெனிக்கு முக்கியம் இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் எல்லாம் இந்த மாசம் தான் கொடுப்பாங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ஸ், இந்த போஸ்டிங்ல நீங்க இருக்க வேண்டாம், இந்த போஸ்டிங் தான் உங்களுக்கு கரெக்ட். ஒரு சிலருக்குல கம்பெனில இருந்து ஷேர் ஹோல்டரா மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு பணம் வரும், நல்ல பேரு புகழ் மகிழ்ச்சி. அதே மாதிரி சில பேர்ல அந்த கம்பெனி மாறுறதுங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாசத்துல இருக்கு. கரெக்டா ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு உத்தியோகம் போனவங்களுக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிறது, வேற பக்கம் அப்ளை பண்ணி திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. மொத்தத்துல வருமானத்துக்கு இந்த மாசம் தடை இருக்காது. உத்தியோகம் மூலியமாவும் சரி, இல்ல நீங்க பார்க்கக்கூடிய தொழில் மூலியமாவும் சரி, வருமானத்துக்கு இந்த மாசம் தடை இருக்காது. குருபலம் பரிபூரணமாவே உங்களுக்கு இருக்கனால எல்லா விஷயமும் சுமூகமாவே தான் முடியும்.
சரிங்களா? நீங்க வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல கட்டாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கட்டாயம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அதே மாரி இன்ஃபர்மேஷன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், சாட் பண்றது, மத்தவங்ககிட்ட ஃபோன் பேசுறது, அத ரெக்கார்ட் பண்ணப்படலாம். ஒருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாமே வந்து ரெக்கார்டிங் பண்ணப்படலாம். அதனால கவனமாக இருக்கணும். செல்போன் யூஸ் பண்றவங்க, இந்த வந்து ஹேக் பண்றவங்களுக்குலாம் போய் சிக்கிக்காதீங்க. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கறது, தேவையில்லாத மெசேஜ்னா உடனே டெலீட் பண்ணிருங்க. உள்ளுக்குள்ளயே போகாம டெலீட் பண்ணிருங்க. ஃபோனெல்லாம் ஹேக் பண்றது. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கு. அத வந்து செவ்வாய் பார்க்கிறாரு. ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. 3 கூடையவர் யாரு அப்படின்னா 12ஆம் அதிபதியா இருக்காரு. புரியுதுங்களா? உங்களுக்கு 3ஆம் அதிபதி 12 கூடையவரா இருக்காரு. ஏதாவது ஒரு மெசேஜ்ன்னு பண்ணீங்கன்னா, பணம் பேங்க்ல இருக்க பணம்லாம் போயிரும். அதனால கவனமாக இருக்கணும் இந்த மாசம். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி. சனியும் வந்து என்ன செய்றாரு? இத வந்து பார்க்கிறாரு. 3ஆம் இடத்த பார்க்கிறாரு. சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு. சுக்கிரன்னா காசு, பணம். புதன்னா வந்து புதனும் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அதிபதியா இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னா, போன ஹேக் பண்றது, காசு பணத்த ஃபுல்லா உருவுறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆயி போயிரும். சோ கூடுதல் கவனம் தேவை, தேவை, தேவை. பெண்கள பொறுத்தவரைக்கும், கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், நல்ல அற்புதமான வாய்ப்புகள். நீங்க இவ்ளோ நாள் வந்து போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் இந்த மாசம் பலாபலன்கள் கிடைக்கும். ஒரு புதுசா ஒரு வேலைக்கு போறது, ஒரு பிசினஸ ஸ்டார்ட் அப் பண்றது, உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கணவருடைய அரவணைப்புகள் கிடைக்கும். கணவரிடையே இருந்த வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி, சுமூகமான உறவுகள் ஏற்படும். 7ஆம் இடத்த சூரியனும் குருவும் பார்க்கிறாரு. ஒரு நேர்மையான உறவு, ஒரு அன்பான உறவு இதெல்லாமே உருவாயிரும். அதே மாரி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. கடகராசியில இருக்கவங்களுக்கு இது பெண்களுக்கு வந்து நல்ல சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எப்பவும் சொல்றதுதான் 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அது அஷ்டமாதிபதி சனி பார்க்கறதுனால உங்களோட விஷயங்கள வெளியில போய் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்கள சீக்ரெட்டா வச்சிருங்க. கடகராசிக்காரங்க எதார்த்தமா சில விஷயங்கள சொல்லுவாங்க. அது வந்து மத்தவங்க சூழ்ச்சிகள புரிஞ்சுக்க முடியாத மாரி போயிரும். அதனால பின்னாடி மன உளைச்சல் ஆவீங்க. அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி கையெழுத்து போடுறது பொதுவாவே கடகராசிக்காரங்க இந்த கையெழுத்து போடக்கூடியது, செக் புக்க ஹேண்டில் பண்றது, பேங்க் டீட்டெயில்ஸ பண்றது, ஓடிபி சொல்ற விஷயங்கள், இதுல எல்லாமே கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் நீங்க போய் உங்களுடைய கார்டு குடுக்குறீங்க. ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, எந்த கிரெடிட் கார்டு, ஏதாவது ஒரு கார்டு எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். இந்த மாசம் வந்து என்னன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன வந்து திருடி, அது மூலியமா ஹேக் பண்றது, காசு பணத்த உருவுறது, என்ன என்னுடைய பேங்க்ல காசே இல்ல. ஹேக் பண்ணா பண்ணிட்டு போறாங்க நீங்க சொல்லாதீங்க. அது மூலியமா வேற பணம் போட்டாலும் பிரச்சனை வரும், பணம் எடுத்தாலும் பிரச்சனை தாங்க. பிரச்சனை பிரச்சனை, மன உளைச்சல் உளைச்சல் தான். வேற அன்னாமனியஸ் அக்கவுண்ட், அதாவது ஒரு சொல்ல முடியாத அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 1 வந்தா கூட அதுக்கு திடீர்னு போலீஸ் படையே வந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதனால வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருங்க. 4 குடையவர் நீச்சமா இருக்காரு. உங்களுடைய வண்டிய இரவல் குடுக்காதீங்க. கடகராசிக்காரங்களே இந்த மாசம் வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்கனால கடகராசிக்காரங்க வண்டிய குடுக்காதீங்க. உங்க வண்டிய குடுக்கறனால என்ன ஆகும்னா, அதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரியாம வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்க நம்பி குடுக்குறீங்க. அவன் ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இது மாரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். வண்டிய குடுக்காதீங்க. வண்டியில வச்சு யாரையாவது கூட்டிட்டு போறதுனா கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கள். தெரியாத நபர்களுக்கு லிஃப்ட்டே குடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவன் யாராவது தீவிரவாதியா இருக்க போறாங்க. ஏன்னா வண்டினால பிரச்சனை வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு விபத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வண்டினால பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறது தான் நான் கேள்வி. ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்குது. அதனால வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு தயவு தாட்சணை பார்க்காம லிஃப்ட் எல்லாம் குடுத்துறாதீங்க. இந்த மாதத்துல நீங்க உதவி பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு இப்போ உங்களுடைய பிரதரோ, சிஸ்டரோ அல்லது வேற ஏதாவது அம்மா, அப்பாவோ, சித்தியோ சொந்தக்காரங்கள கூட்டிட்டு போறதுனால பிரச்சனை இல்ல. சொந்தக்காரங்கள நம்பி கூட வண்டி குடுக்காதீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும், கஷ்டத்தோட கஷ்டமா சொல்லி பழகிக்குங்க. இல்லேன்னு சொல்லி பழகுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க வந்து வண்டிய குடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்க எங்கேயாவது போய் இடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க செத்து போயிட்டாங்கன்னா, நீங்க தானே ஜெயிலுக்கு போணும். அதனால கவனமாக இருங்க. இந்த மாரி நபர் ஒருத்தங்க இருந்து நம்ம சொல்லி கேட்காம அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இத நான் பலனா சொல்றேன். ஓகேங்களா? அதனால கவனமா இருங்க. 4 கூடையவர் 3ல நீச்சமாகறதுனால இந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து கவனமாக இருக்கணும். சரிங்களா? அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 குடையவரும் அவர்தான், 8 குடையவரும் அவர்தான் சனி. அவரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சோ அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்கும்போது என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும்? எப்படி கவனமா இருக்கணும்? அப்படிங்கிறத அதே மாரி ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் ப்ராப்ளம்
ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 குடையவர் உங்களுடைய ராசிக்கு 6 குடையவர் உச்சமா இருக்காரு. கடக ராசிக்கு பொதுவாவே இந்த காலகட்டத்துல இந்த சளி தொந்தரவு, சைனஸ் பிரச்சனை, அதே மாதிரி லங்ஸ், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் ஹார்ட், ஸோ ஹார்ட் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா கொஞ்சம் அது செலவு வைக்கும். பெரிய மருத்துவ அதாவது சூரியன் குரு அப்படின்னாலே எந்த இடத்துல மேஜர் பிரச்சனைனா மூளை, ஹார்ட், இது ரெண்டும் தான் மெயின். ஹார்ட் இல்லைனாலும் சரி, மூளை இல்லைனாலும் சரி என்ன ஆகும், அதாவது மூளை இல்லையா மீன்ஸ் மூளை செயல்படக்கூடிய திறன்ல ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவ்வளவுதான், ஸ்தம்பிச்சு போயிடும். அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனையாச்சுன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா இது ரீதியா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடக ராசியில இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல படிப்புல நல்ல ஆர்வம், படிப்பு வந்து சிறப்பாக அமையும். உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் உங்களோட நல்ல நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா இன்னும் உத்வேகத்தோட படிச்சு நல்ல மதிப்பெண்களோட வெளியில வருவீங்க. உயர்கல்விக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. சில பேருக்குலாம் வந்து உத்தியோகம், அதாவது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, நீங்க எதிர்பார்த்த உத்தியோகம் படிக்கவே கிடைச்சிரும். சில பேர் வந்து கம்பெனில இருந்து வாலண்டியா உங்களை கூட்டிட்டு போய் அவங்களோட போஸ்டிங்ல உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய தகுதியும் திறமைகளும் பார்த்து வியந்து சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாம அதை வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அடைய முடியும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களா இருக்கு. பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பொதுவாவே வந்து அரசியல்வாதிகளுக்கு, கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா சனியுடைய இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறத மீடியா, மக்கள். சோ அந்த இடத்துல வந்து கவனமாக இல்லை அப்படின்னா பேரை அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா எல்லா விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும். கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க மேல பழி போடுவாங்க அல்லது இல்ல இது பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் சளைக்காம நீங்க உங்களுடைய விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலே போதுமானது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. அதாவது சுக்கிரன் இருக்கும்போது ஒரு வாய்ப்பும் தேடி வரும். சனி வந்து அதை களங்கப்படுத்துறதுக்கு பார்க்கும். ஆனா நீங்க சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணி மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யணும், உங்களுடைய விஷயங்கள் நல்ல விஷயங்களே வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க அது மக்கள் கிட்ட சென்று அடைஞ்சிரும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அற்புதமான பலன்கள். நிறைய பேருக்கு இந்த மாசம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால பணிச்சுமைகள் அதிகமாகும். சனியோடைய இது 9ஆம் இடத்துல வக்ரம் பெறறதுனால அளவுக்கு அதிகமான பணிச்சுமை, அதனால மனச்சுமை வந்துரும். பணிச்சுமை இருக்கனாலே டிப்ரெஷன் ஆகும், ஹெல்த் பாதிக்கும். அதனால கூடுதலான கடகராசிக்காரங்க கூடுதலான கவனம் தேவை தேவை தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு, முன்னேற்றங்கள் இருக்கு. வளர்ச்சி மேல வளர்ச்சி, நல்ல யோகா அமைப்பு. சுக்கிரன் நீச்சமாகிறதும் சனி பார்க்கறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட நேரடியா சென்றடைகிறது, பப்ளிசிட்டி கிடைக்கிறது. ஒரே நைட்ல ஓவர் நைட்ல உபமா ஆகிறதுங்கிறது கடகராசில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது நடக்க போகுது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பொதுவா கடகராசிக்கு காசு பணத்துல இருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.